ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு டிஷ் பார்க்கலாம். அதுக்கு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம் இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சும்மா 2 வெங்காயம், அரை தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு வதக்குங்க. வதங்கின அப்புறம் பீர்க்கங்காயை போட்டுடலாம். பீர்க்கங்காயை வந்துட்டு தோல் சீவிட்டு எடுத்து நறுக்கி போட்டுக்கோங்க. ரவுண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க. தோலை வச்சு நம்ம வேறு டிஷ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. காயில் இருந்துட்டு தண்ணி வந்து தனியாக வரும். அந்த பாதி வதக்கின அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே போட்டுட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. தண்ணி எல்லாமே வந்து நல்லா வேகணும். காய் வந்து நல்லா வேகணும். இன்கேஸ் அந்த இதுலேயுமே உங்களுக்கு வந்து காய் வேகலாட்டினா அதுக்கு தேவையான தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து அந்த தண்ணி ஃபுல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அடுத்து அந்த தோல் சொல்லியிருந்தேன்ல, தோலை தனியாக வச்சுட்டு அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தான் செஞ்சோம். ஒயிட் ரைஸ் கூட நம்ம ரெட் பீன்ஸ் குழம்பு வச்சு பீர்க்கங்காய் துவையல் வச்சுட்டு சாப்பிட்டோம். Thank you so much for watching. Bye.